உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் ஒரு சமூக கருத்தினை எடுத்துக்கொண்டு நாம் விவாதித்து கொண்டிருக்கின்றோம். மாணவர்களுடைய பிரச்சனை, நாட்டினுடைய எதிர்காலமும் அதில் அடங்கியிருக்கிறது. பொறியியல் துறையில் மாணவர்களுக்கு ஆர்வம் குறைய காரணம் வேலைவாய்ப்பின்மையா அல்லது பொருளாதார சூழலா என்பதை குறித்து நம்ம இன்றைக்கி யோசிக்க போகிறோம். இன்றைக்கு பார்த்துருக்கீங்கன்னா பொறியியல் கல்லூரியில் ஆட்கள் சேருவதற்கே இல்லை. நிறைய காலி இடங்கள் வருடத்திற்கு வருடம் அது அதிகரித்து கொண்டே போகிறது. அப்போ இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணும். சீனா அவ்வளோ பெரிய தேசம், உலகினுடைய மக்கள் தொகை அதிகம். அதிலிருந்து வெளியே வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை, இன்ஜினியரிங் மாணவர்களுடைய எண்ணிக்கை 1,10,000 பேர் ஒரு வருஷத்திற்கு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இருந்து வெளிவரக்கூடிய மாணவர்கள் 1,40,000. அப்போ இந்த 1,40,000 பேர்களுக்கும் எப்படி வேலை கிடைக்கும்? இவர்களுடைய கல்வித்தரம் எப்படி இருக்கிறது? இவர்களுக்கான அடிப்படை வசதிகள் எப்படி இருக்கிறது? இவர்களுக்கு ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவிற்கு வசதிகளை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்களா? அப்போ இந்த புள்ளி விவரங்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது இவர்களுக்கான வாய்ப்புகள் சரியாக இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. ஆஸ்பிரிங் மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் நிறுவனம் ஆராய்ச்சி செய்திருக்கிறது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தமே 13% மக்கள் மட்டும்தான், இன்ஜினியரிங் படிச்சுட்டு வர 13% மட்டும்தான் வேலை வாய்ப்பிற்கு தகுதியாக தங்களை ஆக்கிக் கொள்கிறார்கள். அப்போ மிச்சத்துக்கெல்லாம் வேலை வாய்ப்புக்கான தகுதிகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கில அறிவு 45% பேருக்கு தான் ஆங்கில அறிவே இருக்கிறது. அப்போ உலகத்தோட இவங்களோட சில விஷயங்களை பண்ண முடியாது, ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இவர்கள் சுருங்கி போய்விடுகிறார்கள் அப்படின்றாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 2ல் டாப் 10 மெம்பர்ஸ் செலக்ட் ஆகிருக்காங்க. டாப் 10 அதில் 9 பேர் இன்ஜினியர்ஸ். அப்போ இன்ஜினியரிங் படித்தவர்கள் இன்ஜினியரிங் வேலை செய்யாமல் விஏஓக்கு எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னா வெறும் டாப் 10லேயே 9 பேர் வந்திருக்காங்க என்று சொன்னால் அப்போ எத்தனை பேர் இன்ஜினியரிங் சேர்ந்திருப்பார்கள்? அப்போ எத்தனை பேர் அதில் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க? அப்போ இந்த சூழ்நிலைக்கான காரணம் என்ன? ஒரு அரசாங்கம் ஒரு கல்லூரிக்கு அனுமதி தருகிறது என்று சொன்னால் அதிலிருந்து படித்துவிட்டு வரக்கூடிய மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஆனால் இங்கே பார்க்கின்ற போது இன்ஜினியரிங் காலேஜில் இன்றைக்கி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலம் எல்லாம் கேள்விக்குறியாக போகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். பாரத் யூனிவர்சிட்டியினுடைய துணைவேந்தர் திரு பொன்ன வைகோ ஐயா அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார். தமிழ் அறிஞர்களுக்கு ஊக்குவிப்பு, மாணவர்களுக்கு தமிழ் பற்று, ஆங்கில அறிவும் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் தமிழினுடைய புலமைக்கு மிக மிக முக்கியத்துவம் தருவர். அவர் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இன்னொருவர் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியினுடைய சேர்மன் திரு ஸ்ரீராம் அவர்கள் நம்முடைய சாய்ராம் இன்ஜினியரிங் கல்வியினுடைய டைரக்டர் திரு மாறன் அவர்களும் நம்முடைய வந்திருக்கின்றார். இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸினுடைய டீன் ஆஃப் சயின்ஸ் டாக்டர் எஸ் இளஞ்செயம் அவர்களும் நமக்கு வந்திருக்கின்றார். அதை குறித்து ஒரு சின்ன ஆவணப்படம் இருக்கிறது, அதை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். ஒரு தேசத்தை கட்டமைப்பதில் உயர்கல்வி முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால்தான் உலகமே உயர்கல்விக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருகிறது. உலகமயமாக்கல் பொருளாதார கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் நாடுகள் கூட கல்வித்துறையில் வியாபாரத்தை அனுமதிக்க தயங்கி வருகின்றன. நமது நாட்டை பொறுத்தவரையில் பொருளாதார சூழலும் வேலைவாய்ப்பின்மையும் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கான தடைக்கல்லாக இருப்பதை மறுக்க முடியாது. வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் 2020 ஆண்டிற்குள் 40 லட்சம் சிவில் இன்ஜினியர்களுக்கான தேவை ஏற்படும் என்று RICS என்ற அமைப்பின் புள்ளி விவரம் கூறுகிறது. அதே சமயத்தில் தனியார் பொறியியல் கல்லூரிகளின் தாறுமாறான கட்டண கொள்ளையால் தரமான ஏழை எளிய மாணவர்களின் உயர்கல்வி சூழல் மறுக்கப்படுகிறது. வறுமைக்கு இடையிலும் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்வானவர்கள் பலர் பொருளாதார சூழலில் உயர் படிப்பை படிக்க இயலாமல் தவிப்பது வாடிக்கையாகி போன ஒன்றாகிவிட்டது. 4 லட்சம் சிவில் என்ஜினியர்கள், 3,96,000 ஆர்கிடெக்டுகள், 1,19,000 பிளானர்களுக்கான எதிர்கால தேவை இருக்கும் சூழலில் அரசு ஒதுக்கீட்டில் இடம் கிடைத்தும் தனியார் கல்லூரிகளில் வசூலிக்கப்படும் கட்டணம் இஷ்டத்திற்கு இருப்பதால் எதிர்கால தேவை இங்கே பணக்கார வர்க்கத்தின் பிடிகளுக்குள் போவதை பொருளாதார சூழல் உறுதிப்படுத்துகிறது. பள்ளிகளில் மாணவர்களின் இடைநிற்றலை தடுக்க அரசு முயற்சிகள் எடுப்பது போல் கல்லூரிகளிலும் அரசு ஏழை மாணவர்களுக்கு ஏதாவது செய்ய முயற்சிக்க வேண்டும். மக்களுக்கான நல்ல பல திட்டங்கள் மண் புதைந்து கிடக்கும் சூழலில் மாணவரின் உயர்கல்விக்கான மாபெரும் இந்த திட்டத்தை மன்றத்திற்கு கொண்டு வந்து சிறப்பிக்கும் நாளுக்காக மக்கள் காத்திருக்கிறார்கள் என்பதை உண்மையிலும் உண்மை.
உண்மையாகவே என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கிறது? இதில் வேலைவாய்ப்பு இன்மையில் இருக்கிறதா இல்லை பொருளாதார சூழலா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வேலைவாய்ப்பு இன்மையால் தான் மாணவர்கள் சேர்க்கை குறைந்திருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா இப்போது தமிழகம் பூரா பொறியியல் துறைக்கான கல்லூரிகள் இருக்குது. ஆனால் அதற்கான வேலைவாய்ப்பு சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்களை சார்ந்து தான் இருக்குது. அப்போ ஒரு ஸ்டேட் பூரா படித்த பசங்க ஒரு சின்ன ஊரில் இருக்கிற வேலைவாய்ப்பை நம்பி வரும்பொழுது அங்கே வேலைவாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. அதே போல் அரசாங்க வேலை, இன்ஜினியரிங் படித்தவங்க சரி இந்த வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி அரசாங்க ஊதியத்துக்காக முயற்சி செய்யும்போது வேலைக்காக முயற்சி செய்யும்போது என்ன நடக்குது, நாங்கள் சில வேலைகளுக்கு மட்டுமே இன்ஜினியரிங் படித்தவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க நிறைய பேர் பரீட்சை எழுதினாலும் சிலருக்கு தான் அந்த வாய்ப்பு தராங்க. அதே மாதிரி பேங்க்கில் சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இன்ஜினியரிங் பர்சன்ஸை போஸ்ட் பண்ண முடியும், எல்லா போஸ்ட்டுக்கும் கொடுக்க முடியாது. அதே மாதிரி IAS IPS அஃபிஷியல் அந்த பெரிய போஸ்ட்டில் கூட நிறைய கிளாஸஸ் போய் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள விட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்களுக்கு தான் முன்னுரிமை இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அதை வரலாறு படிச்சிருப்பாங்கன்ற காரணத்தினால அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது. அதனால் இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேல்யூ குறையுது அப்படின்ற பயம் உருவாகுது. இன்ஜினியரிங் படித்தா சுயமாக அவங்களால எந்த இதுவுமே முடிச்சதுக்கப்புறம் எனக்கு என்னால் இது பண்ண முடியும் அப்படின்னு அவங்களால சுயமாக எதுவுமே செய்ய முடியாது. ஒரு இதுவை நம்பி மட்டுமே அவங்க பயணிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. ஒரு துறை இல்லைனாலும் அடுத்த துறைக்கு நாங்கள் எங்களை தயாரிச்சுப்போம். இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, நான் ஏன் ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்கணும், நானே தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பித்தா என்னென்னு அந்த மென்டாலிட்டிக்கு மாறிக்கிறாங்க. காம்படிஷனும் ஆகிப்போச்சு. அந்த காம்படிஷனில் நான் வின் பண்ணி ஒரு இடத்துல போய் நான் சேலரி வாங்குறதை விட நான் 10 பேருக்கு சேலரி கொடுத்தா என்னன்ற அந்த மென்டாலிட்டி திங்கிங் வந்தனால தான் எல்லாருமே இன்ஜினியரிங் அவாய்ட் பண்ணிட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு வராங்க. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு வரும்போது அவங்க நிறையா நாலேஜை கற்றுக்குறாங்க. இப்போ சம்திங் ஏதாவது நிகழ்ச்சி காம்படிஷன்ஸ் போகிறதுனால அவங்களுக்கு இருக்க இன்ஜினியரிங் அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. சம்திங் ஒன்லி அவங்களுக்கு ஸ்டடீஸ். இங்கே போனால் இங்கே டைவர்ட் ஆயிரும், இங்கே போனால் அங்கே டைவர்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு அவங்க பர்டிகுலராக ஒரு ஸ்டடீஸில் கொண்டு போகிறனால அவங்களால மற்றதை பற்றி யோசிக்க முடியல. அப்படியே வெளியே வர அவங்க கூட சம்திங் எதுவுமே அவங்களால ப்ரிப்பராக ஓனாக ரெடி பண்ண முடியல சார். பொழுதுபோக்கான ஒரு சிங்கிங், டான்ஸு, நிறைய கலைத்துறையில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி எங்கள் கேரியர் அதிலே அமைச்சிக்கிற வாய்ப்பு எங்கள் ஆர்ட்ஸுக்கு தான் இருக்குது. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது அவங்க அதுக்குள்ளே போவே இல்லை, எக்ஸ்போஷரே இல்லை, அதை பற்றின ஒரு அவேர்னஸே அவங்கக்கிட்ட இல்லை. அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் முக்கியமாக இருக்கிறது இப்போ இன்ஜினியரிங்கில் மட்டும்தான். இப்போ முக்கால்வாசி ECE EEE படித்தாலும் கூட எங்கே போகிறாங்க, BPO, கால் சென்டர், இல்லாட்டி கால் சென்டர் அந்த மாதிரி போயிட்டு அந்த தக்கட அந்த இதை தட்டிக்கிட்டு அந்த மாதிரி வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு BPO போகிறதுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சாதாரண ஒரு கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் ஒரு 12th முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டாலே போய் பேச முடியும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் நாங்கள் +2 படிக்கும் போது எங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியும். இப்போ அதுபடி நம்ம அந்த ஃபீல்டில் போயிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் எந்த ஒரு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் இயரில் அவங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றியோ அவங்களுக்கு இருக்கிற ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு கிடையாது. அவங்க என்ன படிக்கணும்னு தெரியாமே படிக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு பேருக்காக மட்டும்தான் இன்ஜினியர் ஆகுறாங்களே தவிர அதில் இருந்து அவங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குங்க. எனக்கு கம்ப்யூட்டர்னா ரொம்ப பிடிக்கும் சார். நான் அதில் நிறைய ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணோம், அதை பற்றி நான் நிறையா கற்றுக்கணும்னு நினச்சி இன்ஜினியரிங் சேர்ந்தேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் 2 பேருமே டீச்சர்ஸ், அப்பா அம்மா 2 பேரும் டீச்சர்ஸ். நான் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் வாங்கினதுக்கு அப்புறம் கூட எங்கள் வீட்டில் சொன்னாங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சேரியா, அது வரைக்கும் அவங்களோட முடிவு இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காதோ என்னமோட்டு அவங்க பயத்தில், என் மேலே நம்பிக்கை இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற பயம் என்னோட ஃபியூச்சரில் எனக்கு வேலை கிடைக்காதுங்க பயத்தில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வேணால் சரியா, இப்போ கூட ஒன்று கெட்டு போல நான் வேணால் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது இன்ஜினியரிங்குள்ள அந்த வேல்யூ குறைஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் குவாலிட்டி இல்லை. நம்ம இந்தியாவில் மட்டும் 1.5 மில்லியன் இன்ஜினியர்ஸ் ஒரு வருஷத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க சார். இது US, சைனா 2 நாடும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதை விட அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் மட்டும் 200% அதிகமாக இருக்குது சார். நம்மளோட நாட்டோட GDPயே 102% தான் அதிகமாக இருக்குது. ஸோ இது மாதிரி இன்ஜினியர்ஸ் அதிகமாகறதுனால இந்த குவாலிட்டி அதுக்கு இன்ஜினியர்ன்ற ஒரு வேர்டுக்கு இருந்த குவாலிட்டி இப்போ குறைஞ்சி போச்சு சார். ஐயா, எந்த இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, இது ஈஸியாக இருக்கட்டும் மெக்கானிக்கலாக இருக்கட்டும், அவங்க கடைசியில் சேர்றது இது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நிறையா பேரும் ECE அண்ட் எல்லாம் படிக்கிறாங்க. அவங்க எல்லோரும் போகிறது சாஃப்ட்வேர். ஏன்னா கம்ப்யூட்டர் தான் இப்போ எல்லாம் ஆகிடுச்சு. கம்ப்யூட்டரில் வேறு புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு, அதனால மற்ற துறைகளில் அவங்க கவனம் செலுத்துறது இல்லை. என்ன தான் ECE படிக்கிறானும் 2 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் அவன் ஒரு கோர்ஸ் பண்ணுறான். என்ன கோர்ஸ்ன்னு கேட்டால் கம்ப்யூட்டர் கோர்ஸுன்றான். ஏன்னு கேட்டால் எனக்கு 2 ஆப்ஷன். ஒன்று, எனக்கு இதில் ஏதாவது கம்பெனி என்ன எடுத்துட்டாங்கன்னா நான் ECEயில் போயிட போகிறேன், இல்லையா எனக்கு கம்ப்யூட்டரில் போயிடுவேன். அதனால யாரும் ஒரு தெளிவான கோல் இல்லை, தெளிவான இது இல்லை. மெக்கானிக்கல், சிவில், EEE, ECE, CSE, IT, ஜெனட்டிக் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்,
நானோ டெக்னாலஜி, ரொபாட்டிக்ஸ், ஈவன் கேன்சர் பயாலஜி, இத்தனை விதமான இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ் இருக்குது சார். பட் ஆனால் அவங்க எடுக்காமல் அதை ஏன் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்காங்க? தே ஆர் கோயிங் ரிப்பீட்டட்லி ஃபார் மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல், சிவில்னா சிவில், அதே தான் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் குறைஞ்சதுனால இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட் குறைஞ்சதா அர்த்தமா? இது இவ்வளோ இன்ஜினியரிங்க்கு வேலை இருக்குதான்றதை அவங்க கேட்குறாங்க. இன்ஜினியரிங்க்கு வேலை இல்லைன்னு மட்டும் யாரும் சொல்ல முடியாது. இப்போ வந்து இன்ஜினியரிங் எடுக்கிறது என்னென்னா 4 வருஷத்தில் வந்து கோர்ஸை முடிச்சு வீட்டை தாங்கணும் அப்படிங்கிற ஒரு சுமை தாங்கியாக நாங்கள் அதை எடுத்து நாங்கள் அதில் வெல்லாக ப்ரிப்பேர் ஆகி வரோம். சிறப்பாக பாடுபடுறவங்க, சிறப்பான ஒரு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ வேலை இல்லை அப்படின்னு சொல்லி இன்ஜினியரிங் படித்தா வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையெல்லாம் சொல்ல முடியாது. பொருளாதார நிலை அப்படிங்கிறது நம்ம நாட்டோட நிலையை பொறுத்து தான் இருக்குது. இத்தனை பேர் வெளியே வர்றான் அப்படிங்கிறதுக்கு அங்கீகாரம் கொடுக்குற வந்து அரசு, இத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்காதது அரசின் மேலே தப்பு. அரசு கொண்டு வர திட்டங்கள் வந்து மக்களுக்கு போய் சேருதான்றது ஒரு கேள்விக்குறியாகவே இன்னும் வரைக்கும் இருக்குது. எவ்வளவோ ஒரு ரிசர்வேஷன் அது இதுன்னு போட்டிருந்தாலும், ஒரு கவுன்சிலிங் மூலியாக போனாலும் அந்த கல்லூரிகள் வாங்குகிற கட்டணம் வந்து இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஒரு நாளும் கஷ்டப்படுற மக்கள்னால கண்டிப்பாக வந்து அந்த கல்லூரி கேட்குற பணத்தை கட்ட முடியல. நானும் பொறியியல் தான் படிக்கிறேன், ட்ரிபிள் படிக்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க, நான் கண் முன்னாடியே பார்த்துட்ருக்கேன். இன்ஜினியரிங் படிடா அப்படின்னாங்க, நானும் படித்தேன், எனக்கும் ஆர்வம் இருந்துச்சு. ஆனால் இப்போ எங்கள் அப்பா அம்மானால அந்த இன்ஜினியரிங்கான ஒரு கட்டணத்தை ஆர்வம் அப்படியே குறையுது. பொருளாதார சூழ்நிலை உங்களுக்கு ஆர்வம் குறையுது. பொருளாதாரம் தான் சார் பாதிக்குது. ஏன்னா இப்போ ஒரு டிப்ளமா படித்தவனும் இன்ஜினியரிங் படித்தவனும் ஒன்றா போய் நின்னா இன்ஜினியரிங் எடுக்காமல் டிப்ளமா படித்தவனுக்கு தான் வேலை கொடுப்பான். ஏன்னா டிப்ளமா படித்தவன் கம்மியாக காசு கேட்பான், இன்ஜினியரிங் படித்தவன் கொஞ்சம் அதிகமாக கேட்பான். ஸோ காசு கம்மியாக இருக்கிறதுனால டிப்ளமா படித்தவனுக்கு தான் வேலை கிடைக்கிறதே தவிர இன்ஜினியரிங்க்கு வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க குவாலிட்டின்னு சொன்னாங்க. படிக்கிறவனுக்கு குவாலிட்டி எங்கேருந்து வரும்னா சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் கிட்ட இருந்து தான் வரும். டீச்சர்ஸ் இப்போ எப்படி இருக்காங்கன்னா ஃபஸ்ட் இயர் போய் சேரும்போதே அங்கே சொல்லிக் கொடுக்குற ஃபேக்கல்ட்டி எப்படி இருக்காங்கன்னா, ஒன்று எம்இ படித்தவங்க ஃப்ரெஷராக தான் வர, எம்இ படிச்சுட்டு ஃப்ரெஷராக தான் சொல்லிக் கொடுக்க வராங்களே. ஸோ அவங்க வந்து என்னென்னா ஒரு டிகிரி எடுத்தாங்கன்னா அந்த டிகிரியை பற்றி திணிக்கணும் உள்ளுக்குள்ளே, அப்போ தான் அவங்களுக்கு தெரியுமே. ஸோ அது பண்ணால் வந்து இது மாதிரி ஒன்றுமே சொல்லிக் கொடுக்காம அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி வந்தால் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் இன்ஜினியரிங் தானே படிக்க போகிறான், இவனுக்கு இதுக்கு மேலே என்ன சொல்லிக் கொடுக்கணும், ஸோ நீ இருக்கிறதே படிச்சுக்கூடா அப்படின்னு தான் சொல்கிறாங்க தவிர வெளியே இருக்கிறது எதையும் சொல்லி தர மாட்டாங்க. ஸோ உள்ளுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் ஒரு அறிவு வளர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க, அதனால தான் வேலையும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. கேம்பஸ் இன்டர்வியூன்னு வருது சார், அதில் பார்த்தோன்னா ஜிடின்னு ஃபஸ்ட்டு வைப்பாங்க எடுத்ததுமே. ஏன்னா எல்லாருமே வந்து ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. ஸோ அதுலேயே வந்து பாதி பேரை வந்து ஃபில்டர் பண்ணிடுறாங்க. ஸோ அதனாலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்குது. ஃபில்டர் பண்ணுற சில பேர் இருக்காங்க. முதல்ல வந்து யாரெல்லாம் நல்லா பேசுகிறாங்களோ அவங்களாம் நல்லபடியாக போயிடுறாங்க. மற்றபடி இருக்கிற மீதி பேர்லாம் பிபிஓவில் தான் கிடைக்குது, 10,000 சம்பளம் அந்த மாதிரி. அதனாலேயே தரம் குறையுது. எல்லாரையுமே வந்து நல்லபடியாக வந்து ஸ்கூலிங்கில் நல்லா பண்ணிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லைங்களா. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. அதை பார்த்துட்டு மற்றவங்களும் பயப்படுறாங்க இன்ஜினியரிங் எடுக்கிறதுக்கு. எத்தனையோ கிரியேஷன்ஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அந்த கிரியேஷன்ஸ் மதிக்கப்படுறதில்ல, அதுக்கான மரியாதை சரியாக கொடுக்கறதில்ல. கிரியேஷன்ஸ் நாங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு கிரியேஷன்ஸ் இருக்குது, எல்லாரும் அவங்களுக்கானது நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். வெரி நைஸ். இந்த ப்ராஜெக்ட் என்பது கண்டு கொள்ளாமல் படப்போகிறது. நிறைய ப்ராஜெக்ட் வந்து இவன் என்ன பண்ணுறன்னு தெரியல, ஒரு கடமைக்காக பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த ப்ராஜெக்ட் தான் அவனுடைய வாழ்க்கை என்பது நிறைய இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. பட் தே ஆர் டூயிங் ப்ராஜெக்ட்ஸ். இல்லை, வெரி நைஸ். அதுக்கு பதில் சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ தான் 12th முடிச்சுட்டு வரான், சரியான கைட்லைன்ஸ் இருக்காது. ஊர்லேருந்து வந்திருப்பான், சிட்டிலேருந்து வந்தால் கூட அவங்க வீட்டில் வந்து ஸ்டடி பேக்ரவுண்ட் இருக்காது. அதனால் இதுதான் படிக்கணும், இந்த காலேஜ் இந்த மாதிரி இருந்தால் தான் அதில் படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், இதுதான் வசதியாக இருக்குது, இந்த காலேஜில் தான் லேப் வசதி, இந்த வசதியெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்க தெரியாது. அப்போ அவன் எங்கே போய் படிப்பான்? காலேஜ் பேர் தான் பார்ப்பான், நம்பர் 1 காலேஜ்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்ப்பான். அவன் இப்போதைக்கு நெட் இருக்குன்றதுனால எல்லாம் பார்ப்போம் நம்பர் 1 காலேஜ் எது அப்படின்னு பார்த்து தான் நானும் போய் சேர்ந்தேன். நானும் போய் கேட்க, அப்படி அவங்க எங்கே போய் பார்த்தா என் நண்பனுக்கு நடந்த ஒரு சொல்லுங்க இதுக்கு. அவங்க போயிட்டு இந்த காலேஜ்லாம் நீங்கள் சேர்ந்துடாதீங்கடா, இந்த காலேஜில் சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிடெக் காலேஜில் சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு லேபில் அலோவே பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு வெறும் தியரி தான்டா. கேட்டால் எங்களோட ஃபஸ்ட்டு அப்படின்ற இடத்த நாங்கள் நிலைச்சி வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்குறது என்னென்னா, இப்போ இதே தான் நிறைய இடத்துல சொல்கிறாங்க. இது உங்கள் கல்லூரிக்கு மட்டுமே இல்லை, நிறைய கல்லூரி, அதான் நான் குறிப்பிட்ட கல்லூரி இப்போ 538 கல்லூரிக்கு மேலே இருக்குன்ற போது சில கல்லூரிகளில் எல்லா வசதிகளும் இருக்கிறது, சிலது வந்து அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு இவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. பொருட்களும் அணு ஆயுதங்களும் வச்சிருக்க நாடு தான் வல்லரசு நாடு என்றால் அமெரிக்கா தான், அறிவாளிகளை வைத்திருக்க நாடு தான் வல்லரசு என்றால் கட்டியம் இந்தியா தான். அதற்கு அடித்தனையாக இருக்கிறது பொறியியல் ஒரு கல்வி தான். இங்கே நாங்கள் தயாரிக்கிறது, செயல்படுத்துறதுக்கு, எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்டையும் பொருள் இல்லை, எங்கள் நாடும் அதை கவனிக்கிறது இல்லை. அப்படின்னா எங்களுக்கு வேலை இல்லைன்னு தெரியாதவங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். ஆனால் எங்களுக்கு எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குன்னு உலகத்தை சுற்றி பார்த்தா நல்லா தெரியுங்க ஐயா. நிறைய பேரண்ட்ஸும் சரி, ஒரு பையனை போய் ஒரு காலேஜில் சேர்க்குறாங்கன்னா முதல்ல எந்த விஷயம் சார் பார்ப்பாங்க? வேலைவாய்ப்பு எப்படி இருக்குது, 4 வருஷம் முடித்தோன்னா அந்த பையன் கண்டிப்பாக ஒரு பெரிய வேலை போவானா அப்படின்றது இருக்குது. ஆனால் அவன் முடித்து 1 வருஷத்துக்குள்ளே அவனுக்கு வேலை இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் அந்த இது தெரிய வரும்போது ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடு அப்படின்னு அவங்க வீட்டில் சொல்லிடுறாங்க. அப்படின்றப்ப தான் நீங்கள் சொல்கிறீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையும் ஐஏஎஸ் எக்ஸாம்லையும் எப்படி இந்த பசங்க இப்படி வராங்க அப்படின்றது.
அதில் விட்டுட்டு போனவங்கன்றதுக்காக இல்லை, பட் இன்ஜினியரிங் பசங்க அந்த வேலைக்கு தான் போகணுன்றது காரணத்துக்காக தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்க வேலையே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது சார்.